ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் நியூ கிரியேஷன் 21.5 சேனல். எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் லைக் போட்டிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதாவது எங்களுக்கு பிடிச்ச மக்கள் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு பிடிக்காத மக்கள், எங்களுக்கு தெரியாத மக்கள் இவங்ககிட்டலாம் போயிட்டு எங்கள் சேனலை காட்டும். அதனால் உதவி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைக் போடுங்க, ஓகேவா? பாருங்கள் என் நிலமே பார்த்தீங்களா? எவ்வளோ லைக் கேட்குறேன், போடுங்க. சரி, ஓகே. இன்றைக்கி கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டி காட்ட போகிறேன் உங்களுக்கு. அடுத்த ஆர்டர் இன்றைக்கி வந்து ரெண்டு டிஸ்பேட்ச் இருக்குது, நைட்டி அண்டு மெழுகுவத்திகள். அது ரெண்டுமே உங்களுக்கு காட்ட போகிறோம். ஃபஸ்ட் நைட்டி பார்த்துடலாம். ஓகே, இந்த நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, பாருங்கள். நைட்டி மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா? இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ சைஸ், ஓகேங்களா? நல்லா குண்டாக இருக்கவங்களும் நல்லா போடலாம். அதாவது இந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கவங்களும் போட முடியும். ஹைட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு ஆளுக்கு நானே போடலான்னா பார்த்துங்க, ஓகேவா? என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆள் போடலாம். அதனால் டபுள் எக்ஸல் இது, டபுள் எக்ஸல் சொல்லிட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு. ஓகே, டபுள் எக்ஸல் இது. ஆனால் எக்ஸல் கூட தைச்சி தராங்க தானேம்மா? ஆமாம், எனக்கு கரெக்டாக இருக்கும். போட்டு காட்டுவா? பார்த்தீங்களா? மொத்தம் 5 நைட்டி நினைக்கிறேன். 5 தானம்மா? நைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை காட்டிடுறேன், அப்படியே பார்த்துங்க. இது 3வது நைட்டி டிசைன். ஓகே, இதை பாருங்கள். இந்த நைட்டில் ஜிப்பு இருக்கும். நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஜிப்பு வச்சு தைக்க முடியுமான்னு. நம்மளோட நைட்டியில் எப்போவுமே ஜிப்பு இருக்கும், ப்ளஸ் இந்த ஸ்ப்ரில் இருக்கும். இதுதான் இந்த நைட்டியோட ப்ளஸ்ஸு. இதே மாதிரி நைட்டி 150 ரூபா கூட இந்த நைட்டி கிடைக்கும் ரெடிமேடில், வேணா வாங்கிக்கோங்க. ஆமாம், ஏன்னா இது எப்படிக்குது அப்படிக்குதுலாம் சொல்ல மாட்டேன். இந்த நைட்டி வாங்கினவங்க இந்த நைட்டி தான் திருப்பி வாங்குவாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் வந்து அந்த அமௌண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் மாட்டேன். இந்த நைட்டி மட்டும் 500. இந்த துணி வந்து காஸ்ட்லி, மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் தான். அதாவது ஒரு பர்சன் ஒரு துணியை மெட்டீரியலை எடுத்து அந்த மெட்டீரியலை வந்து நைட்டியாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறாங்க, ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டில் போட்டு அடித்து தரல உங்களுக்கு. ஒரே ஆள் ஒரு பர்சன் பண்ணுறாங்க, அதுக்கான வேல்யூ இந்த அமௌண்ட்டு தான். இது அதிகம் தான் ரேட்டு, ஓகேவா? ஆமாம், இது ரேட் அதிகம் இல்லை. அதோட இல்லை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்கிட்ட சில பேர் பேசும்போது சொன்னாங்க 150 கூட நைட்டி கிடைக்கணும். நான் சொல்கிறேன் 150 கிடைச்சா வாங்கிக்கோ, ஓகேங்களா? 150க்கு நைட்டி கிடைக்கும். உண்மையாகவே வண்ணாரப்பேட்டையில் 150, 200 நைட்டி இருக்குது. நாங்களே 100 ரூபாய்க்கு நைட்டி வாங்குவோம். இந்த நைட்டி அது கிடைக்காது, இந்த நைட்டி கிடைக்காது, அவ்வளோதான். அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு துணியை பொறுத்து. 5வது நைட்டி நீங்கள் இது வாங்கினீங்கன்னா வச்சுங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். 2 இயர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால தான் தைரியமாக சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைட்டினாலே பொதுவாக வந்து நைட்டில் போகிற ட்ரெஸ்ஸு. நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டியை போட்டோமா ஃப்ரீயாக வேலை செய்யணும், ப்ளஸ் வந்து காத்தோட்டமாக இருக்கணும், அதுக்காக தான் நைட்டி போடுறாங்க. இது வந்து நைட்டியோட கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட கல்ச்சர் கிடையாது, ஓகேங்களா? இது வெளிநாட்டு கல்ச்சர். ஆனால் நம்ம நைட்டி போட்டு பழகிட்டோம். இப்போ நைட்டி வந்து எல்லாருமே போடுறாங்க, காமனாக ஆகிப்போச்சு. அது மாதிரி பெண்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ மீஸ் நைட்டிஸ் அது மாதிரி. ஓகே, நைட்டி வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து மெழுகுவத்தி உங்களுக்கு காட்டுறேன். சென்டட் கேண்டிலாமா? மொத்தம் எத்தனை கேண்டில்மா? 6 கேண்டில். இங்கே பாருங்கள் எவ்வளோமா இது ஒரு பீஸு? ஒன் பீஸ், ஓகேங்களா? இதில் என்னென்னு எனக்கு சொல்கிறேன் பாருங்கள். செராமிக் இருக்குது, ப்ளஸ் வந்து மெழுகுவத்தி இருக்குது. மெழுகுவத்தி சென்டடு ஸ்மெல் இருக்கும். இது எரியும் போது இன்னும் நம்மளுக்கு ஸ்மெல் வரும். இப்போ வந்து மைல்டாக தான் இருக்கும். வந்து பார்க்கும்போது என்ன ரொம்ப மைல்டாக இருக்கே அப்படின்னு தோணும். எரியும் போது ஸ்மெல் அதிகமாக இருக்கும், ரூம் ஃபுல்லாக ஸ்மெல் ஆகிடும், ஓகேங்களா? அதில் இந்த பீஸ் இது எவ்வளோமா? 95. இது வந்து இந்த செராமிக் பார்த்தீங்கன்னா யூனிக்கான செராமிக்கு. இது இப்போ ஸ்டாக் இருக்குது, ஆனால் ரொம்ப நாள் இருக்காது. இது வந்து உங்களுக்கு யாருன்னா வேணும்னா முந்துங்கள். இது ஏற்கனவே 100 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணி ஸ்டாக் இருக்கும் வரை 100 பீஸ் இது போயிருக்கு. ஸ்டாக் இருக்கும் வரை வேணுமென்றால் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். மினிமம் நீங்கள் வாங்கும் போது 5 பீஸ்க்கு மேலேயாவது வாங்கணும். இது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு பீஸ் வாங்கினாலும் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் ஆகும் போகுது உங்களுக்கு. வெயிட்டு, அப்புறம் கொரியர் சார்ஜு, அப்புறம் வந்து எங்களோட லேபர் சார்ஜு, அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மெழுகுவத்தி வந்து விற்கிறோம். ஒரே ஒரு மெழுகுவத்தி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். நான் அதுக்காக சொல்கிறேன். வாங்கும் போது ஒரு 5 மெழுகுவத்தி அப்படி வாங்கினீங்கன்னா நான் தான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கணும். இந்த வருஷம் இதை வாங்கி வச்சுருவேன், நான் டெக்கார்ட் பீஸ் வைக்க போகிறேன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு டெக்கார்ட் பீஸ் வைக்க போகிறேன், அப்படிலாம் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் என்கிட்ட பார்க்கும்போது என்ன இது இத்தினூண்டு வந்து நீங்கள் 95 சொல்கிறீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இதே பீஸ் விற்கிறாங்க 320 ரூபா. 2 பீஸ் 320 ரூபான்னு நினைக்கிறேன். 2 பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு அடிஷ்னல் சார்ஜ், ஜிஎஸ்டி அது இது 2 லோஸ்க்கு இருக்குது. கிட்டத்தட்ட 400 சில்லற. 2 பீஸ் தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க, இதில் 3 பீஸ் வச்சுருப்பாங்க, 600 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஹோம் சென்டரில் நான் பார்த்து ஹோம் சென்டரை பார்த்துட்டு ஓடி வந்திருக்கேன். நான் முதல்ல க்ளோரி கிட்ட இது கேட்கும்போது, ஏன் க்ளோரியா இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இதோட பொருள் செலவே அதிகம். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 15 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு மெழுகு 10 ரூபா 15 ரூபா, ஒரு நேரத்தில் அது கூட கிடைக்காது. ஏன்னா மெழுகுவத்தி ரேட் ஏறிச்சுன்னா எங்களால் வேலையை டக்குன்னு மாற்றிக்க முடியாது. அதனால நாங்கள் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா இது சும்மா இதுதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பித்ததுனால அப்படியே விட்டுட்டோம். இந்த பிளெஸிங் பட்டிஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கேண்டீன்னு ஒன்று ஆரம்பிச்சு சும்மா போயிட்டு இருந்தது. அதனால் இது சென்டிமெண்ட்டாக அப்படியே இதை பண்ணிகிட்ருக்கோம். இதில் பெருசாக மார்ஜின் கிடையாது. அதனால் நானும் க்ளோரிக்கிட்டே எதுவும் சொல்கிறதில்ல. இதை செய்யணுன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்காந்துருக்கணும் வீட்டில் வேறு. நான் சொல்லுவேன், சரி ஓகே நம்ம வந்து ஆமாம் ஒரு செட்டில் ஊற்ற முடியாது. கிட்டத்தட்ட இந்த மெழுகு வந்து 4 வாட்டி ஊற்றணும், தனித்தனியாக 4 வாட்டி ஊற்றணுன்னா இது வந்து வரும். அதனால் இது ஒர்க்கு அதிகம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு யாரும் தர மாட்டாங்க. இது எங்களோட கிரியேட்டிவ். இந்த செராமிக் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இது நாங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீயூசபிள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது காலி அதுக்கப்புறம் மெழுகுவத்தி யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கார்ட் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதாம்மா அது கரைஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி டீலைட் ஆமாம் அது கரைஞ்சதுக்கப்புறமா இதை வாங்கி அடிஷ்னலாக வாங்கி நீங்கள் அதை போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து மெழுகுவத்தியாக யூஸ் பண்ணிக்க வேண்டாம், இந்த மெழுகுவத்தி கரைஞ்சதுக்கப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்த்து அது, ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது நீங்கள் தேடினாலும் கிடைக்காது, ரொம்ப ரேர் பீஸ் தான். ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட்மேடு, கையிலே செஞ்சது. இது வந்து நம்ம ஊரில் கிடையாது. இது வந்து ஹரியானாவா ஏதோ ஒரு இடத்துலேருந்து வருது, ராஜஸ்தானா ஹரியானா தெரில, எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குற டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். எங்களுக்கே கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமாம் சரி நான் என்ன பண்ண முடியும், எங்களால் முடிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா நம்மளுக்கும் லாபம் வேணும். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இது பண்ணுறோம், இந்த மெழுகுவத்தி வியாபாரம் பண்ணுறோம், பிளெஸிங் பட்டிஸ் சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணுறோன்னா சும்மா நான் பண்ண முடியாது, ஓகேங்களா? எங்களுக்கும் ஒரு மார்ஜின் வேணும், எங்களுக்கு ஒரு லாபம் வேணும். ஏன்னா அதுதான் எங்கள் ஒர்க்கு, ஓகேங்களா? நான் வேலைக்கு போனோன்னா காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்தேன்னா நான் வந்து மாதம் ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பாரிச்சிட முடியும். இப்போ 2 பேரும் வேலைக்கு போய்ட்டு சம்பாரிச்சிடலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் இதே தான் பண்ணிட்டுருக்கணும். லைஃப்பில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நாங்கள் சில பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம வீட்டிலே இருக்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டவுசர் கிழிதுங்க, வேலை பண்ண முடியல இந்த குட்டி சவத்துக்குள்ளேனால எல்லாத்தையுமே, ஓகேங்களா? வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், சாக்கடைகள், அதெல்லாம் வந்து ட்ரைனேஜுக்கு ப்ராப்ளம், அது இதுன்னு வீடு. ஆமாம் மழை, இன்னைக்கு திடீர்னு மழை என்ன தெரில, மழை பேஞ்சிட்டே இருக்குது. 2 நாள் வெயில் அடிக்குது, அடுத்த நாள் மழை வந்தது. எஸ் அது மட்டும் இல்லாமல் நான் போர்ட்டர் ஓட்டுறேன். ரேபிட்டோ எல்லாம் மேக்ஸிமம் ஓட்டுறதில்ல, ஆளுங்களை கூப்பிட்டு போகிறதுலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நம்ம பொறுப்பு சொல்லணும். பொருள்லாம் ஒன்றுமே இல்லை. அதாவது நான் என்னோட கான்செப்ட் என்னென்னா போர்ட்டர் பெஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 கிலோ தான் பொருளே தராங்க. ஒரு ஆளை கூப்பிட்டு போனால் அவங்க கண்டிப்பாக 50 கிலோக்கு மேலே தான் இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பார்க்கணும், பெட்ரோல் எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் பார்த்தோன்னா போர்ட்டர் பெஸ்ட்டு. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீ டைமில் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம், ஓகேங்களா? ஆமாம் நைட்டி வந்து வேணும்னா ஆர்டர் கொடுங்க. இந்த நைட்டியோட விலை 2-3 விலை இருக்குது, ஓகேவா? 350, 500, 550 3 விலை இருக்குது. உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் தெளிவாக சொல்கிறேன், ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது, ஓகேங்களா? அதனால் இதெல்லாமே இருக்குது, எங்களோட சார்ஜஸும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். எங்கள் லாபம் எல்லாமே இதை செய்ய முடியாது, இந்த பிஸ்னஸ் லாபம் எல்லாமே செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் லாபமே கிடையாதுங்க. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு 2 ஹவர் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாங்க. இல்லை நான் சொல்கிறது மினிமம் லாபம் இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு பொருளை 5 ரூபாய்க்கு ஒரு பருவம் வாங்குறோன்னா 7 ரூபாய்க்கு தான் விற்றாகணும், விற்றா தான் லாபம். இப்போ நான் ஒரு நைட்டிக்கு உங்களுக்கு 50 ரூபா 100 ரூபான்னு எக்ஸ்ட்ரா விற்றாலும் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா நான் எதையும் காட்ட போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்னும் 300 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் 500 ரூபாய்க்கு விற்றுட்டேன்னா ஒரு 10 நைட்டி எனக்கு நல்ல லாபம். ஆனால் நான் அதை பண்ணல. உங்களுக்கு நான் என்னோடய சார்ஜஸ் தனியாக வாங்கிக்கிறேன், கொரியர் சார்ஜஸ் தனியாக வாங்கிக்கிறேன், நைட்டு தைச்சு தரேன். கிட்டத்தட்ட 3 வாட்டிக்கு மேலே நாங்கள் அலையணும், ஓகேங்களா? இதில் வேலை வந்து பெருசு. 3 வாட்டி 4 வாட்டிக்கு மேலே அலைய வேண்டிய வேலை இருக்குது. இந்த ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதுமாரி நிறைய பேர் லேடிஸுங்க ஒர்க் பண்ணுறாங்க. நான் கூட உதாரணத்துக்கு இப்போ நேற்று
ஒரு கடைக்கு போனேன், ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்க கடைக்கு போனேன். அங்கே போனால் நிறைய பேர் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இல்லை, இது எல்லாமே வேறு யாருக்கோ லாபம் இல்லாமல் யாரும் வாங்கிட்டு போய் கொடுக்க மாட்டாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது. அதுதான் எங்கள் சார்ஜஸ் உங்களுக்கு தெரியும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் பெரிய சார்ஜஸ்லாம் கிடையாது சரிங்களா, கம்மியான சார்ஜஸ் தான் வாங்குகிறோம். ஆனால் நான் சொல்கிறதுனா நம்மளோட பிளஸ்ஸிங் படிஸில் வந்து வெளிநாட்டிலேருந்து பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கு க்ளோரிக்கு 1000 ரூபாய் அதுமாதிரி பெரிய பெரிய சார்ஜஸ்லாம் வாங்க மாட்டோம். ஒரு நைட்டு 2 நைட்டுக்கு என்ன சார்ஜஸ் வரும்? மிஞ்சி போனால் எங்கள் வேலைக்கே எங்களுக்கு எடுக்கிற சார்ஜஸ் தான் வரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரீப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு கன்வீனியாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. அதை தான் நான் சொல்கிறேன். கம்பல்சரி நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு கன்வீனியாக இருந்தால் வாங்கிக்கோங்க. மிச்சதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே பேசிக்கலாம். ஓகேங்களா? என்ன செடியில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. க்ளோரி தான் அந்த வீடியோ போட்டிருக்கு. எனக்கு அந்த பொருளெல்லாம் விற்கணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. ஒவ்வொன்றுமே குழந்த மாரி வளர்த்துருக்கேன். யாருன்னா வேணா வாங்கிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. தேவைப்பட்டால் வாங்கிங்க, அவ்வளோதான். பாய். நேற்று 2 செடி கொடுத்து விட்டோம் ஒருத்தங்களுக்கு. பாய் பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவே? உம்மை விடனா வேற யாரை நம்புவே? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றே. ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றே. உம்மை விடனா வேற யாரை நம்ப